ஹலோ வியூவர்ஸ். February 20, 2024 அன்னைக்கு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கீம் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்கீம் வேறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். என்னென்னா, இப்போது இது வரைக்குமே எஜுகேஷன் சிஸ்டமில் இயர்லி ஒன்ஸ் தான் போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ அதை சேஞ்ச் பண்ணி வர அகாடமிக் இயர் 2025 to 2026 நடக்கிற 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸு இயர்லி 2 times நடத்துகிறதா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு பில் 2020 பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லோட மெயின் எய்மே அகாடமிக் ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை நாலேஜ் கெயின் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப சிம்பிளான வேயாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுட்டு இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்றது 2020 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பை ஆனுவல் எக்ஸாம்ஸ் இந்த கான்செப்டையும் 10 பேக்லெஸ் டேஸ் இப்படின்ற இந்த கான்செப்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது 2024 February 20 அன்னைக்கு அவர் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்களில் கவர்மெண்ட் 2025 to 2026 இந்த இயரில் கான்சன்ட்ரேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் இன் சத்தீஸ்கர், இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் சத்தீஸ்கரில் இருக்க ராய்ப்பூரில் அங்கே இருக்க ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது 211 ஸ்கூல்ஸை அப்கிரேட் பண்ண போகிறதாகவும், அது இல்லாமல் ஆர்ட், கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது இந்த பேக்லெஸ் டேஸ் 10 பேக்லெஸ் டேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட மெயின் கான்செப்ட், ஏன் இந்த 10 பேக்லெஸ் டேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆர்ட், கல்ச்சர் அண்டு ஸ்போர்ட்ஸ் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறதா நம்மளோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி பண்ணுறனால மெயின் அப்ரோச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடைக்கும். ஸோ அவங்க ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதோ, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டாக இல்லாமல் ஒரு 2 எக்ஸாம்லேயுமே அப்பியர் ஆவாங்க இயர்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல டைம் இருக்கும் அவங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இயர்லி 1 டைம் இந்த எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும்போது ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெஸ் ஆகிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இயர்லி அதுவே ட்வைஸ்ன்னு வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாமில் மார்க் ஏதோ குறைஞ்சிட்டாங்க ஆர் சம்திங் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலும் இன்னொரு ஒரு அந்த அடுத்த எக்ஸாமில் அந்த வரப்போகிற இயரில் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நல்ல ஸ்கோர்ஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த 10 பேக்லெஸ் டேஸை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதான், அந்த யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரதான் அந்த கான்ஃபரன்ஸில் இந்த பில் பற்றி பேசும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவும் தெளிவாக மறுபடியும் கேட்டிருக்காரு. இது உங்களுக்கு ஓகேவா, இந்த டெசிஷன் எப்படி, என்ன உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை திரும்பி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணிருக்காரு. இந்த ஸ்கீம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். ஸோ இதை நீங்கள் நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 எக்ஸாம்ஸ்லேயுமே அட்டன் பண்ணி நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பமாக இருந்திருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட விஷன் என்ன, ஏன் இந்த மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க, அவரோட பார்வையில் அவர் என்ன இதை பற்றி சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்டை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ எக்ஸாமை நினச்சி மார்க்ஸை நினச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து ஃபர்தராக நல்ல மார்க்ஸோ எல்லாமே ஸ்கோர் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளோட எஜுகேஷன் குவாலிட்டியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடியாலஜியில் இருக்கார். ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி பண்ணுறனால கல்ச்சர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் மேக் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஃப்யூச்சரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஃப்யூச்சரை ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவர் நினச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த நம்ம விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் மேஜராக நம்ம கண்ட்ரியை நம்ம நினச்சி பார்க்கும்போது கண்ட்ரிக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவை ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக 2047 அவர் கொண்டு வருவேன், இந்த மாதிரியான திங்ஸை யூஸ் பண்ணி. அது இல்லாமல் இந்த மாதிரியான திங்ஸ் இந்தியாவை டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. ஸோ இப்போது இந்த அமெண்ட்மெண்ட் பற்றி இந்த மாதிரியான இந்த பில் விட்டதுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இப்போது 10th 11th 12th நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், ஆர் நீங்கள் இப்போது ஸ்கூல்ஸ் படிச்சுட்ருக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் தான், அதாவது இயர்லி 2 times எக்ஸாம்ஸு வந்து அப்பியர் ஆவீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்ஸ்னாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஸ் வெல் அஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த லிங்க்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் முக்கியமாக என்னென்னா 10th 11th 12th இதுக்கு படிக்கிறவங்களுக்கு நம்ம நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் நீங்கள் இப்போ ஃபர்தராக 12th கம்ப்ளீட் பண்ணி ஈவன் மெடிக்கல், இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி கோர்சஸ் ஆர் டிகிரிஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.